ஒரு காட்டுல பிங்கு யானை அவங்க அப்பா ஆகிய ராமு யானை கூட வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா அதோட தலையெழுத்து சரியில்லாததுனால அது பொறுக்கும் போதே அதோட அம்மா மற்றும் அத கொஞ்சம் பெருசான பிறகு அவங்களோட அப்பா ராமு கூட இறந்துட்டாரு. பிங்கு யானை பாவம் ரொம்ப அனாதையா தனியா சுத்திட்டு இருந்தது. காட்டுல இருக்க வேற விலங்குகள் கூட பிங்கி கிட்ட ரொம்பவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? என்ன சொன்னேன்? ஃப்ரெண்ட்ஸா? உங்ககிட்ட யார் சொன்னாங்க நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு? இல்லனா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். நீங்க எப்பவுமே ஒன்னா சேர்ந்து விளையாடுறத பார்த்து எனக்கும் உங்க கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் என்ன கூட உங்க கூட சேர்த்துக்கறீங்களா? நான் கூட உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா அப்ப விளையாடுவேன்ல. அதெல்லாம் உன்னோட தலையெழுத்து. நீ ரொம்ப பெருசா இருக்க. உன்ன மாதிரி ஆட்களை எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குறதுக்கு சரியா இருக்காது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பிங்கு பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட குகைக்கு போயிடுது. அனாதையா இருக்கிறது, அதுக்கப்புறம் தனியா இருக்கிறது பாவம் அதனால கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. அப்புறம் ஒரு நாள் ஒரு குரங்கு காட்டுல கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு வந்துட்டு இருக்கும். எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க, காட்டுக்கு வேட்டைக்காரன் வந்திருக்கேன், நம்ம எல்லாம் உயிர் ஆபத்துல இருக்கு.